ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது பட்டன் கூட எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒயரு, சிசரு இருந்தால் போதும். இது வந்து 3 ரோலுக்கு மேலே ஆச்சு எனக்கு இந்த கூட போடுறதுக்கு. நீங்கள் 4 வாங்கினீங்கன்னா கைப்பிடி எல்லாம் போட்டு கொஞ்சம் மீறும். இது முதல்ல நாட்டு எப்படி போடுறதுன்னு கற்றுக்குங்க. ஒரு முறைக்கு 2-3 முறை போட்டிங்கன்னா நாட்டு போட்டோடனே இது ரொம்ப ஈஸியாக வரும். இந்த கூட நெருக்கமாக இருக்கும் பாருங்கள், இடைவெளியே இல்லாமல். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட்டன் கூடன்னு சொல்லுவாங்க, அருநெல்லி கூடன்னு சொல்லுவாங்க. இப்போ நாட்டு எப்படி போடுறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு அளவு வந்து 110 சென்டிமீட்டர் வந்து 11 பிட்டு வேணும். உயரத்துக்கு வந்து 56 பிட்டு வந்து 90 சென்டிமீட்டரில் வேணும். இது வந்து 56 பிட்டுன்றது வந்து உங்களுக்கு 28 பூ வரும். இப்போ 110 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பாதியிலேருந்து ஆரம்பித்து நம்ம பாதியிலேருந்து மடித்து செய்யணும். இப்படி முதல்ல அப்படி ஒரு அளவு போட்டுட்டு அதுக்கு மேலே பாருங்கள் இன்னொரு வளையம் போட்டு நடு மையத்தில் மடிச்சிக்கணும். எல்லா கூடையும் போடுற மாதிரி இடுந்தாழ்த்தி இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், இதான் லாஸ்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இப்படி போட்டுடணும். இப்போ இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, க்ரீன் கலரு, உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக க்ரீன் கலர் போட்டிருக்கேன். இதை இப்படி போட்டுருங்க மேலே. இப்போ 2வது ஒயர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த இதில் போட்டுருங்க. அப்புறமா நம்ம சரியாக இழுத்துக்கலாம். போட்டு இந்த 3வது ஒயர் இருக்குது இல்லைங்களா, மடித்தோமே லாஸ்ட்டு, அதை வந்து இந்த 2வதுக்கும் அதாவது இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் நடுப்பு 2 ஒயர்லேயும் சேர்த்து மாட்டணும் லாஸ்ட் இது. இப்போ எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ண ஈக்குவலாக வர மாதிரி. இந்த 110 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 11 பிட்டு, அது இந்த 11 ரோ வருது. அடிபாகம் சென்டர்லேருந்து வரும். இது போடும்போது அந்த 2 பூங்களுக்கு நடுப்புற இன்னொரு பூ வரும். இந்த 2 பூக்கு நடுப்புற அடுத்த லைன் வரும்போது சாதா ஒயர் கூட போகிற மாதிரியே சென்டர் ஒயர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அடுத்த ஒயரில் வரணும். ட்ரில் ஒயர் மட்டும் அதான் கட் பண்ண பிட்டு மட்டும் வச்சு அந்த 2 ஒயர் மடித்து வைக்கணும். இப்போ நான் ஏற்கனவே போட்டதில் இது ஒயரை வந்து இந்த மாதிரி வருது இல்லைங்களா, அந்த 2 ஒயர் போடுறது வந்து 56 பிட்டு வேணும், 90 சென்டிமீட்டர். அது போட்டால் இந்த சைஸ் கூட வரும். இப்போ அந்த பூ போட்ட உடனே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படின்னு தெரியணும் நல்லா கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னாக்கா, ஒரு இதழுக்கு நடுப்புறையும் இந்த ஒயர் வரும். 6 பக்கமும் 6 ஒயர் வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ அந்த ரீல் ஒயர் மாதிரி வருது இல்லைங்களா, இதை வந்து மடித்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த 2 ஒயர் போடணும். இந்த மடிச்சிருக்குது வந்து ரீல் ஒயரு, அந்த ஏற்கனவே போட்ட பூலேருந்து வர்றது. இப்போ இதுக்கு மேலே இன்னும் 56 பிட்டு வெட்டணும் இல்லைங்களா, அதில் வந்து 28 பூ வரும். ஒரு ஒயர் இதில் இன்னொன்று வேறு போடணும். அதான் ஒரு பூக்கு 2 ஒயர் வர்றதுனால உங்களுக்கு 56 பிட்டுன்றது வந்து 28 பூ தான் வரும். அடுத்த ஒயர் வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு இதே மாதிரி இந்த பூ மாதிரியே போட்டுகிட்டே வரணும். இந்த ரீல் ஒயர் இப்படி மேலே போட்டாக்கா அடுத்த பூ போடுறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்கு அடுத்த ஒயர் வந்து இந்த 2வது ஒயரில் போடணும். 2வது பூவில் பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ டைட்டாக பிடிச்சி இந்த பூ கிட்ட வர மாதிரி இழுத்து விட்டுடணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதழுக்கு நடுப்புறையும் ஒரு கோடு வரும், ஒரு ஒயர் வர மாதிரி வரும் பாருங்கள். இதே போல் தொடர்ந்து போட்டுகிட்டே போகணும். இப்போ 2வது ஒயர் வரும் இல்லைங்களா, 110, இந்த பக்கம் பாதி போட்டணும். நடு சென்டர்லேருந்து ஆரம்பித்து இது பக்கம் போட்டோம். அதுக்கப்புறம் இது இப்படி திருப்பிக்கங்க உங்கள் கை வாட்டமாக. இப்படி திருப்பிட்டு அடுத்த மீதி 28 பூ
அதாவது 14 பூ இந்த பக்கம் 14 பூ இந்த பக்கம் போட்டு மறுபடியும் சாதா ஒயர் கூட போடுற மாதிரி இங்கே முதல்லேருந்து எவ்வளோ ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவு விட்டுட்டு இந்த 2 பூக்கு நடுப்புற வரும். இந்த இருக்கு இல்லையா 2 பூக்கு இது வந்து ரீல் ஒயர் வந்து இந்த ஒயர் மடிச்சிடணும். அடுத்த லைன் போடும்போது இந்த லைன் மடிச்சிடணும். அடுத்தது பக்கத்துலேயே இருக்கிற ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதுக்கு மேலே மடிச்சிடணும். கொஞ்சம் கேப் விட்டால் தான் அந்த ஒயர் சொருவ ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்த்த மாதிரி இந்த ஒயர் போடணும். இப்போ இது போல் போடும்போது உங்களுக்கு இந்த 2 பூ உங்களுக்கு நடுப்புற ஒரு பூ வரும். அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஏற்கனவே அடி இது போட்டிருக்கோம் இல்லையா, 2 பூ வந்துக்குது. அதுக்கு சென்டரில் இன்னொரு பூ வருது பாருங்கள். அது போல் இங்கே லாஸ்ட்டில் வரும்போது இப்படி கிராஸாக வரும். 5 பூ இந்த பக்கம் 5 பூ நடுப்புற 1 11 லைன் வருது இல்லைங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் மூளை திரும்ப கூட வேண்டாம். இப்போ நான் காமிச்ச மாதிரி இந்த முதல் பூவோட கடைசி ஒயரும் 2வது பூவோட முதல் ஒயரையும் சேர்த்து ரீல் ஒயரை மடித்து அதான் 110 சென்டிமீட்ரு அதை போட்டு மேலே வரும்போது ரீல் ஒயரை இந்த கட் பண்ணது 110 சென்டிமீட்டருக்கு பதில் ரீல் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுத்து அப்படியே போட்டுகிட்டே வரணும். இதுக்கு பிடி வந்து ஏற்கனவே நான் ஒரு பேக் போட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போடலாம் பாருங்கள். ஒரு பூக்கும் நடுப்புற கேப்பில் வருது பாருங்கள் பூங்க. இது நெருக்கமாக இருக்கும். இது தடுக்கு பட்டன் கூடன்னு சொல்லுவாங்க, அருநெல்லி கூடன்னு சொல்லுவாங்க. இப்போ கோடை விடுமுறை விட்டதுனால பசங்கள்லாம் கூட இதை ஈஸியாக கற்றுக்கிட்டு போடலாம். பேக் போடுறது ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல் ஒரு பயனுள்ள பொருளாகவும் இருக்கும். வெளியில் எங்கன்னா போனால் எடுத்து போவோம், யாருன்னா கேட்டால் போட்டு கூட கொடுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏற்கனவே ஒரு சிலர் வந்து பேக் போட சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி, சாதா பேக்கும் போடுவாங்க, சிவன் கண் போடுவாங்க. பிஸ்கட் மாடல்லாம் ஏற்கனவே நான் போட்டு கொடுத்துட்டேன், காமிச்சிட்டேன். இது பட்டன் கூட தான் போடலாம், அதனால தான் இப்போ அது போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உபயோகம் இருந்தால் இந்த மாதிரி கூட போட்டு பயன்பெறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.